நான் ஏன் பிறந்தேன், எந்த காரகத்துவனால பிறந்தேன், எதனால் அனுபவிக்க போகிறோம், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகணும், எதை நோக்கி பயணம் பண்ணுன்ற விஷயம் இருக்கான்னா ஜோதிடத்தில் இருக்கு. அதை தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர எனக்கு அடுத்த விஷயம் என்னன்றது சொல்கிறது தான். 10 பொருத்தம் 16 பொருத்தம் சூப்பராக இருக்குன்னு பார்த்துட்டாங்க, ஆனால் சித்திரவதை அனுபவிக்கேன். ஏன் இல்லை, ஆணுக்கு எதனா ஆயிடுது. இந்த பொருத்தம் 100% பார்த்தே ஆகணும். எந்த பாவத்தினால், எந்த விஷயத்தினால, எந்த உயிர் காரகத்துவத்தினால் நான் இந்த பிறவியில அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஜாதகம் சொல்லும். சக்தி ஆன்லைன் டிவினியர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஜோசியத்தை நம்பலாமா நம்ப வேணாமா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பமே இருக்கும். இன்னைக்கு அதுக்கு விடை கொடுக்கறதுக்காக தான் நம்ம கூட இருக்கிறாரு பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். முதல்ல இந்த ஜோசியத்தை நம்பலாமா வேணாமா சார்? ஜோசியத்தை நம்பலாமா வேணாமா? கண்டிப்பா நம்பலாம். எந்த அளவுக்கு நம்பலாம்? இப்போ ஒரு வெளியூருக்கு போகிறோம், ஒரு காரில் ஒரு ஜங்ஷன் வந்துடுது. ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா சைன் போர்டுன்னு ஒன்று இருக்கும். 4 ரோடு இருக்கும். 4 ரோடுக்கு வந்து இப்போது ஒரு ஜங்ஷனில் போய் நிற்கிறோம். இப்போ திருச்சி ஜங்ஷன் வச்சுங்களேன். தஞ்சாவூர் ஒரு சைடு காமிக்கும், மதுரை ஒரு சைடு காமிக்கும், ரைட்டில் கரூர் அப்படின்ற மாதிரி காமிக்கும் இல்லைங்களா. ரோடுன்றது நம்ம லைஃப் அப்படின்னு எடுத்துக்கங்க. இந்த சைன் போர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, திசை காட்டும் கருவி, திசை காட்டும் அந்த பலகை, அது வந்து நம்மளுடைய ஜோசியத்தில், நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம எந்த ஊருக்கு போகணுன்றது ஒரு விஷயம் இருக்குது, எந்த பக்கம் போகணுன்னு ஒன்று இருக்குது. அப்போது அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் நம்பிக்கலாம். ஜோதிடம்ன்றது பார்த்திங்கன்னா வாழ்க்கைன்னு ஒரு வழிகாட்டி. ஆனால் அதுவே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அதை போய் விழுந்துட வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இந்த வாழ்க்கையை கணிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, 100% கணிச்சிட முடியுமா ஒரு வாழ்க்கையை? இது ஒரு கதையாக சொல்லலாமா சின்னதா? ஓகே. மகாபாரத போர் முடிஞ்சிடுது. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, பஞ்சபாண்டவர் எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் சகாதேவன் மட்டும் சோகமாக தனியாக போய் நிற்கிறார். அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் கேட்குறார் சகாதேவனை, சகாதேவா என்ன நீ மட்டும் ஒரு மாதிரி சோகமாக இருக்க, உனக்கு என்ன விஷயம், என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு கேள்வி உண்டு அப்படின்றாப்புல. என்ன கேள்வி அப்படின்றாப்புல. ஜோதிடத்தில் நீ தான் தலை சிறந்தவன். ஏன்னா சகாதேவன் தான் இருக்கிறதுலே சாஸ்திர வல்லுனன், ஜோதிடத்தில் தலை சிறந்தவன் சொல்லப்பட்டிருக்கார். ஸ்ரீகிருஷ்ணரால் புகழப்பட்டவர் சகாதேவன். நீங்கள் தான் சொன்னீங்க இன்னும் மிகப்பெரிய ஜோதிட வல்லுநர் சொன்னீங்க. ஆனால் ஆமாம் இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு திருப்பி கேட்குறாரு அவர். இல்லை, நான் எங்கள் அம்மா ஜாதகத்தை கணித்தேன், எங்கள் அண்ணன் தம்பி எல்லா ஜாதகம் எனக்கு தெரியும். இப்போ தான் எனக்கு தெரியுது போர்க்காலத்தில் எங்கள் அம்மாவுக்கு எங்களுக்கு முன்னாடி கர்ணன், எங்களுக்கே ஒரு அண்ணன் இருக்கார் அப்படின்ட்டு இப்போ தான் தெரியும். ஜோதிட வல்லுநன் நீன்னு சொன்ன எல்லாம் சொன்னீங்க, என்னால் ஏன் கணிக்க முடியல? எங்களுக்கு 6வதா அண்ணன் ஒருத்தர் இருக்காருன்னு என்னால் ஏன் கணிக்க முடியல? அப்புறம் நான் எப்படி வல்லுனன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னும் போது ஸ்ரீகிருஷ்ணன் சிரிச்சாராம். எல்லாமே ஜோசியருக்கு தெரிஞ்சு அப்புறம் எங்களுக்கு என்ன வேலை அப்படின்ட்டாரான். அப்போது ஜோதிடம்ன்றது 100% உண்மை. அப்போ எந்த அளவுக்கு கணிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50% 70% இல்லை 80% கணிச்சாலே அதுவே மிகப்பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் திரும்ப சொல்கிறேன், ஜோதிடம்ன்றது வாழ்க்கையின் வழிகாட்டி, அதுவே வாழ்க்கைன்னு சொல்லி விழுந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் நான். இப்போ ஜோசியத்தை நம்பி எதுக்கு எடுத்தாலும் ஜோசியம்னு பார்ப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களோட நிலைமையில என்ன வருது? இப்போ அது 50% 80% தான் உண்மைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு நான் கேட்குறேன். இதில் நான் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவேன். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், ஜோசியத்தில் நம்மளுடைய ஜனன ஜாதகம் சொல்லும். என்ன சொல்லும்? நான் யார், நான் என்ன கர்மாவை வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் எதை நோக்கி பயணம் பண்ணணும், எது எனக்கு நல்லது. ஏன்னா 2 விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கோம், நன்மை தீமை, கர்மான்னு சொல்லியிருக்கோம். கர்மாவை நம்புறீங்களா? ஓகே, நல்லது கரெக்டாக நம்பணும். கரெக்ட். அப்போது நல்லதும் பண்ணியிருக்கேன், கெட்டதும் பண்ணியிருக்கேன், 2 விஷயம் பண்ணியிருக்கேன். கெட்டதுன்னும் போது அந்த துன்பத்தை அனுபவிக்கணும், நல்லதுன்னும் போது ஒரு விஷயம் நல்ல விஷயமா நமக்கு வருது இல்லைங்களா. ஜோதிடர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியை எல்லா நேரம் தெரிஞ்சுக்கணும், எல்லா நேரம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஜோதிடரை கேட்கணும். நீங்கள் பாரம்பரிய ஜோதிடரால் மட்டும்தான் இது சொல்ல முடியும். அவரை கேட்கணும், நான் எந்த பாவத்தை அனுபவிக்கிறதுக்காக இங்கே பிறந்திருக்கேன். அப்போ கெட்டது. இப்போ 12 பாவத்தில் ஏதோ ஒரு பாவத்தினால அவர் ஒன்று அவருக்கு அவரே தீமையை விளைவிச்சிக்கணும், இல்லை அவர் பேச்சினால அவர் குடும்பத்தினால ஒரு பிரச்சனை அனுபவிக்கணும், இல்லை அவருடைய ஓவர் தைரிய வீரத்தினால ஒரு பிரச்சனை அனுபவிக்கணும், அம்மாவனால் சொந்த வீடு பூர்வீகத்தினால அனுபவிக்கணும், இல்லை குழந்தைகளால் அனுபவிக்கணும், கடனால் அனுபவிக்கணும், மனைவி நண்பர்களால் அனுபவிக்கணும், இல்லை மனைவியோட குடும்பத்தினால அனுபவிக்கணும், அப்பாவனால் ஆன்மீகத்தினால் அனுபவிக்கணும், இல்லை தொழில்னால் அனுபவிக்கணும், இல்லை மூத்த சகோதரத்தினால் அனுபவிக்கணும்,
இல்லை ஓவர் ஆசையினால் அனுபவிக்கணும், இல்லை ஃபாரின் போயிட்டு அனுபவிக்கணும்னு 12 பாவத்தை நான் சொல்லிட்டேன். இப்போ எந்த பாவத்தினால், எந்த விஷயத்தினால, எந்த உயிர் காரகத்துவத்தினால் நான் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஜாதகம் சொல்லும். அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஓகே, இதை எந்த மாதிரி மனநிலை, எந்த மாதிரி உறவு நிலையால் நான் இந்த விஷயத்தை டச் ஆவேன், கனெக்ட் ஆகுன்றது, இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணுன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஜோசியர் சொல்லுவார், எப்பா 2 அண்ணன் தம்பியா? ஆமாங்க 2 அண்ணன் தம்பி. வரும்போது பச்சை புடவை பார்த்துட்டு ஒருத்தர் வந்தியா? ஆமாம் பார்த்துருப்பா, சூப்பர் ஜோதிடர். வரும்போது தான் நானே பார்த்துட்டேனே. வரும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே இருக்குது, நான் கண்ணில் பார்த்த விஷயத்த ஜோசியர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நம்புறீங்களா? நம்பாதீங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது, எனக்கு அடுத்த விஷயம் என்னன்றது சொல்கிறது தான் கரெக்டான ஜோதிடம். நீ வரும்போது இது அனுபவிச்சியா? உங்கள் வீடு கூரை வீடா, பள்ளத்தில் இருக்கா, தண்ணியில் இருக்கா, மேட்டில் இருக்கா, அரசாங்க வீடு பக்கத்தில் இருக்கா உங்கள் வீடு? அதுதான் எனக்கே தெரியுமா. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னை இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்னை போய் உழவிக்கிறது அது வேண்டாம். ஜோதிடர்கிட்ட தெளிவாக கேட்கலாம். என்ன கேட்கணும், நான் ஏன் பிறந்தேன், எந்த காரகத்துவனால் பிறந்தேன், எதனால் அனுபவிக்க போகிறவங்க, நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகணும், எதை நோக்கி பயணம் பண்ணுன்ற விஷயம் இருக்கான்னா ஜோதிடத்தில் இருக்கு. அதை தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர ஜோதிடர் 2 விஷயத்த சொல்லிட்டாரு, பிடிச்ச மாதிரி சொல்லிட்டாருன்னு தயவு செய்து விழாதீங்க அதில் போயிட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் அதாவது இந்த ஜோசியம் பார்க்க வரும்போதே வந்து நீங்க இந்த காரணத்துக்காக தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை பார்த்து கண்டுபிடிப்பாங்க இல்லையா? அதெல்லாம் எப்படி? இது ஒரு அனுபவம், ஃபேஸ் ரீடிங் சொல்லலாம். இது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஃபேஸ் ரீடிங். இன்னொன்று அந்த நேரத்தில் பிரசன்னம்னு ஒன்று இருக்குது. இப்போ அது வந்து அனுபவம் அப்படின்ற இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப சந்தோஷமாக வராரு, நல்ல ஒரு குடும்பத்தோடு வராரு அப்படின்னும்போது, என்ன வீட்டில் நல்ல காரியமா, எதனா நாள் குறிக்க வந்துட்டீங்களா, அதே தெரிஞ்சு போச்சு இல்லை வரும்போதே, எல்லாருக்கும் அந்த ஊருக்கே தெரியும். அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப சோகமாக வர்றாரு, என்ன ஏதோ பிரச்சனை பொழுது, நாம பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சா ஜோசியார், ஏன் நம்புற, அதான் முகத்தை பார்த்தாலே தெரியல. அப்போ ஃபேஸ் ரீடிங்னு ஒரு விஷயம் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த நேரத்தில் உள்ள பிரசன்ன டைம், எந்த நேரத்தில், அதாவது நேர கணிதம்னு ஒன்று சொல்லுவோம், அதை விஷயம் கணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. சரி, இப்போ திருமணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தடை நிறைய உருவாகிக்கிட்டே இருக்கு இல்லையா? இப்போ குறிப்பிட்டு யாருக்கெல்லாம் இந்த தடை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பொதுவாக இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஆணோ பெண்ணோ யார் வேணா இருக்கட்டும், லக்ன பாவம், ஜென்ம லக்ன பாவம்னு இருக்குது. 7ஆம் பாவம்ன்றது கணவனோ மனைவியாக இருக்குது. இப்போது லக்ன அதிபதி 7ஆம் பாவ அதிபதின்றது ஒரு ஜென்ரல் டாபிக் ஒன்று இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக உள்ளே போகும்போது ஒரு லக்னம் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் ஆரம்பிக்கும். ஒரு பாவத்தில் வந்து 7, அதாவது 9 நட்சத்திரம், 9 பாதங்கள் இருக்கும். 3 நட்சத்திரம் 9 பாதங்கள் இருக்கும். ஜென்ம லக்னம்னு அந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு ஒன்று இருக்கும். அந்த நட்சத்திர அதிபதி எந்த இடத்துல இருக்கார் அப்படின்ட்டு இருக்கும். 7ஆம் வீட்டுள்ள உண்டான அந்த நட்சத்திர அதிபதி எந்த இடத்துல இருக்கான்னு இருக்கும். இப்போ இவங்க வந்து 7க்கு 12லையோ, அதாவது லக்னத்துக்கு 6ல் மாட்டிக்கும். 7ஆம் வீட்டு நட்சத்திர அதிபதி 7க்கு 12ல் மாட்டும்போது ஜாதகருக்கு 6ல் மாட்டோம். அதே மாதிரி ஜாதகத்தோடைய நட்சத்திர அதிபதி எந்த இடத்துல போய் மாற்றுறாரோ அந்த 7க்கு மறைவெளியோ இல்லை இந்த லக்னத்துக்கு மறைவெளியோ போய் மாட்டும் போது இந்த உள்ளூர்லேயே தேடிட்டு இருப்பாங்க, பொண்ணு கிடைக்காது. அப்போ சொல்லலாம் 12ல் மாட்டிருக்கு, வெளிநாட்டில் போய் பொண்ணு பாருங்கள், இல்லை வெளியூரில் போய் பொண்ணு பாருங்கள் அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிடும். அது ஒன்று. இது மாதிரி ஒரு முறை இருக்குது. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா ராகு கேது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ராகு ஒரு இடத்துல இருக்கார், கேது கரெக்டாக 180 டிகிரியில் இருப்பாங்க. ஆண் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகர், ஒரு ஆண் ஜாதகன்போது குரு எங்கே இருக்கார் அப்படின்றது ஒன்று, சுக்கிரன் எங்கே இருக்கார் ஒன்று. அந்த ராகு கேது அச்சுக்கு ஒரு பக்கமும் குருவும் இன்னொரு பக்கம் சுக்கிரன் இருந்தார்னா, அப்போ ஜாதகர் அச்சுக்கு ஒரு பக்கம் சுக்கிரன் இன்னொரு பக்கம் இருக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறாங்க அந்த ஜாதகர் ஆணாக இருந்தால் 32 வயசு முன்னாடி கண்ணாடி ஆகாது. அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணலாம், நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு நிற்கும். பெண்ணாக இருந்தால் 30 வயசு வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் திருமணம் தள்ளி போவோம். ஒருவேளை பிடிச்சி வச்சு திருமணம் பண்ணாலும் ஏதாவது ஒரு வகையில் பிரிஞ்சிடுவாங்க அவங்க. அப்போ தெளிவாக இங்கேயே தெரியுது இல்லை, அவங்கள பார்த்துட்டு அம்மா தயவு செய்து வெயிட் பண்ணுங்கள், 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் முடிவு பண்ணி வச்சுங்க, 30 வயசு முடிஞ்சோன்னா பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுங்கள். ஆனால் அந்த அப்பா 32 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண, வயசாவது ரைட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அதுக்கு முன்னாடி நீ பிரிஞ்சு போயிட்டுனா நல்லது இல்லைல்ல. அப்போ ஜாதகம் சொல்லுமானா சொல்லணும், இந்த விஷயம் கண்டிப்பாக உண்டு, உண்மை. இப்போ இந்த செவ்வாய் தோஷம், மூல நட்சத்திரம் எல்லாமே தாண்டி இந்த 90s கிட்ஸ்க்கு வந்து பொண்ணு கிடைக்காது அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இந்த மாதிரி விஷயம் தான் சொல்கிறோம். அந்த நேரத்தில் உள்ள அந்த இப்போ கோச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சனி பகவான் இப்போது மீனத்துக்கு வந்துட்டார் இல்லைங்களா, கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வந்துட்டார். குரு பகவான் வரப்போகிறார், எங்கேருந்து ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வரப்போகிறார். இப்போ இந்த கோச்சாரம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த செகண்டில் ஒரு குழந்தை பிறகுதுன்னும் போது கோச்சார கிரகத்தோட ஸ்க்ரீன்ஷாட் தான் அந்த அவருடைய ஜாதகம், கரெக்டுங்களா?
அப்படி வரும்போது குருவும் சுக்கிரனும் இப்போ சொன்னேன் இல்லையா, குருவும் சுக்கிரனும் கரெக்டாக அந்த ராகு கேது நடுவில் மாட்டோம். இப்போது ராகு கேது எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறீங்க, ராகு கேது கண்ணிலையும் மீனத்துலேயும் இருக்காங்க, ராகு கேது. இப்போ இந்த இடத்துல குருவும் சுக்கிரனும் எங்கே மாட்டுறாங்கன்னு ஒரு விஷயம் வரும். அதே மாதிரி அந்த நேரத்தில் குருவும் சுக்கிரனும் எங்கே மாட்டுறாங்களோ தனித்தனியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இப்போ தான் அந்த நான் பதில் சொன்னேன். அது மாதிரி ராகு கேது அச்சுக்கு ஒரு பக்கம் குருவும் ஒரு பக்கம் சுக்கிரன், இல்லை வந்து பெண் ஜாதகம் வந்தால் சுக்கிரனும் செவ்வாயும் மாறி மாறி மாட்டும் போது பிரச்சனை மாட்டிக்கும். அப்போ கிடைக்கலன்னும் போது இப்போ வெயிட் பண்ணணும். இல்லை எந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வெளியூரில் பார்க்கலாமா உள்ளூரில் பார்க்கலாமா, நடக்காதுன்ற விஷயம் இங்கே இல்லவே இல்லை. கண்டிப்பாக நடக்கும். எங்கே நான் பார்க்கணும், எந்த மாதிரி மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குல்லையா, அதுதான் பரிகாரமே. இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லி பெண்ணுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும், ஆணுக்கு ஒரு இந்த மாதிரி பெண்ணு தான் வேணும் கண்ணோட்டம் இருக்கும். நடக்காதுப்பா, நீ வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணா பாரு, நீ இந்த மாதிரி ஒரு ஆணா பாரு அப்படின்னு போது கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ஏன் நடக்காது? அந்த வயசு பார்த்துக்கணும் நம்ம. இப்போ பரிகாரம்னு சொன்னீங்க இல்லையா, கல்யாணத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் சார்? கல்யாணத்துக்குன்னா எப்படி சொல்றீங்க? நடக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? ராசி நட்சத்திரம் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி இது மாறுமா, இல்லைன்னா எல்லாத்துக்கும் பொதுவான பரிகாரம் தான்? பொதுவான பரிகாரம்ன்ற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு 2 விஷயம் இருக்கு. இப்போ நான் ரெடியா இருக்கேன், பொண்ணு கிடைக்கல. பொண்ணு ரெடியா இருக்கு, அதை நானும் இல்லை, மாப்பிள்ளை ரெடியா இருக்காரு, பொண்ணு கிடைக்கல. பொண்ணு ரெடியா இருக்கு, மாப்பிள்ளை கிடைக்கல. அப்போ பொண்ணுடைய அந்த லக்னம் அதிபதியோ இல்லை லக்ன நட்சத்திரமோ சரியான ஒரு இடத்துல இருக்கும். 7ஆம் வீட்டில் இருக்கிற அந்த லக்ன அதிபதியோ லக்ன நட்சத்திர அதிபதியோ இந்த பொண்ணுக்கு மறைவில் போய் மாட்டோம். அப்படி மாட்டும் போது அதுதான் சொன்னேன் இல்லையா, இப்போ கொஞ்சம் பரிகாரம்ன்றதே ஒரே ஒரு விஷயம் தான். என்னது? வெளியூரில் மாப்பிள்ளை பாரு, வெளியூரில் பொண்ணை பாரு, இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணை பார்க்கலாம், இல்லை போலீஸில் மாப்பிள்ளையோ பொண்ணை பார்க்கலாம், டாக்டர் மாப்பிள்ளையோ பொண்ணை பார்க்கலாம். இந்த மாதிரி அதுதான் பரிகாரம். மற்றபடி நம்ம நிறைய ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க, 50,000 ரூபா கொடுங்க பரிகாரம் பண்ணுறேன்னா அது இல்லை பரிகாரம். இன்னொன்று மனநிலை. சார், இப்போ கல்யாண பொருத்தம் அப்படின்னு வரும்போது ராசி நட்சத்திரம் லக்னம், சில பேர் பெயர் பொருத்தம் பார்க்குறாங்க. இல்லை எது வந்து கரெக்டாக பொருந்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த பொருத்தம்னா பார்க்கலாங்க, தப்பு இல்லை, பார்க்குறேங்க, நல்ல விஷயம். மெயினாக ஒரே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த ராசி ஜென்ம ராசின்னு ஒன்று இருக்கும், சந்திரன் நிற்கிற ராசி. அந்த ராசிக்கு 22வது நட்சத்திரமாக வரும், வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லை 7வது நட்சத்திரம், அப்போது 7 அப்படின்ற மாதிரி வரும். இன்னொன்று 16வது நட்சத்திரம், அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அப்போ வைநாசிக நட்சத்திரம், வதை நட்சத்திரம், வதை தாரை, வைநாசிக தாரைன்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரத்தில் ஆணுடைய லக்னமோ ஜாதகமோ வர மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆணுடைய நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது வைநாசிக நட்சத்திரமாவோ வதை நட்சத்திரமாவோ அந்த பெண்ணுடைய ராசியோ லக்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ கண்டிப்பாக வரக்கூடாது. நான் அந்த ஆளை கட்டினதுலேருந்து சித்திரவதை அனுபவிக்கிறேன், அந்த பொண்ணு கதறும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதில் நான் வந்து அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் கதறுவாப்புல. இந்த 2 பக்கமும் ஜாஸ்தி. மெயினாக பெண்ணுக்கு ரொம்ப பார்க்கணும், ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். அந்த ஆளை கல்யாணம் பண்ண வெளியே சொல்ல முடியாமல் சித்திரவதைப்பட்டு சாகுறாங்க. 10 பொருத்தம் 16 பொருத்தம் சூப்பராக இருக்குன்னு பார்த்துட்டாங்க, ஆனால் சித்திரவதை அனுபவிக்கேன். ஏன்? இல்லை ஆணுக்கு எதனா ஆயிடுது, பெண்ணுக்கு எதனா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தம் 100% பார்த்தே ஆகணும் அந்த ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து. சரி, ஏதாவது பரிகாரம் உண்டா சார் இதுக்கு? கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக உண்டு. இப்போ நான் சொன்னேன் வதை தாரை இல்லை மாட்டினா அதை லக்னமோ ராசியாக மாட்டுறது, இல்லை வைநாசிக தாரை அப்படின்ற மாதிரி அந்த நட்சத்திரத்தில், அதாவது தாரைன்ற போது தாரை அப்படின்னாலே நட்சத்திரத்துடைய ஒளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த லக்னமோ ராசியோ ஆணுடைய ஜாதகம் மட்டும் இல்லை பெண்ணுடைய ஜாதகம் மட்டும் அப்படின்னும் போது எந்த நட்சத்திரம் வைநாசிக தாரையா வதை தாரையா பெண்ணுக்கு வருதுன்னு பார்த்தேன். அந்த நட்சத்திரம் சம்பந்தமான கோவில், அந்த நட்சத்திரம் சம்பந்தமான உணவுப் பொருள்களை கோவிலுக்கு போயிட்டு இந்த உணவுப் பொருள்களை தானம் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் வரும். அந்த நட்சத்திரம் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் எந்த உறவு முறையாக வந்து கனெக்ட் ஆகும் கரெக்டாக. உதாரணம் 12 ஒரு லக்னமாக இருக்குது, அந்த லக்னத்தில் எந்த பாவமாக வருதுன்னு பார்த்தா அந்த பாவ உறவு முறை, அதை உயிர்காரகத்துவம் சொல்லுவோம். அந்த ஆத்மா அப்படின்னும் போது அந்த உயிர்காரகத்துவத்துக்கு அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, ஏதாவது ஒரு பாவத்தில் வந்து மாட்டோம். அது அவங்களுக்கு உதவி பண்ணுறது கரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அவங்கக்கிட்ட தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பகையை அனுப்பாங்க கரெக்டாக. அப்போது பகையாக இருந்தாலும் பகை பண்ணாத அவங்களுக்கு உதவி பண்ண இந்து சம்பந்தமான ஒரு உணவை வாங்கி கொடு அப்படின்னும் போது அங்கே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே சரியாயிடும். அது சம்பந்தமான ஒரு விஷயம் தான் உடம்புலேயே பாதிச்சு நிற்கும். அப்போது எந்த உடம்புல எந்த பாட்டில் எந்த இடத்துல கால்லையோ பாதத்துலையோ கையிலையோ தலையிலையோ முகத்துலையோ ஏதோ ஒரு பாகம் பாதிப்பு இருக்கும். அப்போ அந்த பாதிப்புக்கு எது சம்பந்தமான ஒரு பரிகாரமாக பண்ணணும் போது இந்த திருமண விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தில் ரிசல்ட்டில் கொண்டு வர நம்ம நிறைய பேருக்கு சொல்லிட்டு வரோம். நிறைய நல்ல விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இப்போ பொதுவாக இந்த 10 பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா, இந்த 10 பொருத்தத்துக்குள்ளே இது அடங்காதா? இல்லை, இது தனியாக தான் பார்க்கணும். 10 பொருத்தத்தில் இது இல்லை, தனியாக தான் பார்க்கணும்.
தனியாக 10 பொருத்தம் இல்லாமல் ஒரு சில 10 பொருத்தத்தில் வந்து 2 பொருத்தம் தான் இருக்குது. இல்லை 10 பொருத்தம் பார்த்துட்டு எத்தனை திருமணம் வந்து நல்லா இருக்காங்க சொல்லுங்கள், நீங்கள் அது சொல்லுங்கள். 10 பொருத்தம் பார்த்துட்டீங்க, 10 பொருத்தம் நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா வாழறாங்களா? ஏன் வாழலைன்னா இந்த பொருத்தம் பார்க்கறதே இல்லை யாருமே. இதை கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ இந்த பேர் பொருத்தம்னு வரும்போது இந்த பேர்களுக்குள்ள கண்டிப்பாக ஒத்தே வராது அப்படின்ற மாதிரி ஏதாவது பேர் இருக்குது சார். அதுதான் ஏறக்குறைய இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ 2 பேருக்கு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இருக்கு, ஏன் 2 ஃப்ரெண்ட்ஸை கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கலாம், பேர் பொருத்தனுவோ ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை பேர் ஒருத்தருக்கு பேர் வச்சுருப்பாங்க, கணவனுக்கு பேர் வச்சுருப்பாங்க, அந்த பையனுக்கும் ஒரு நட்சத்திரத்தை வச்சு பேர் வச்சுருப்பாங்க. அப்போது இந்த பேருடைய நட்சத்திரம்னும் போது அந்த சந்திரன் அங்கே தான் இருப்பாங்க. இந்த சந்திரன் வந்து 6, 8 கரெக்டாக மாட்டக்கூடாது. கணவனுடைய சந்திரனுக்கு பெண்ணுடைய சந்திரன் 6ஆம் பாவத்துலேயும் 8ஆம் பாவத்துலேயோ 12ஆம் பாவத்துலேயோ மாட்டும் போது அந்த பேரே பிரச்சனை கொடுக்கும். கண்டிப்பாக அது பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். ஏதாவது உதாரணமாக சொல்ல முடியுமா சார், இந்த பேர்களுக்குள்ள செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி? சொல்லலாமே. இப்போது ரிஷப ராசியில் ஒருத்தர் இருக்கார், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவருக்கு வந்து உதாரணமாக வி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் அணிக்கும் ஆணாக இருக்கும். பெண் ஜாதகம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு பிறந்திருக்காரு ஒரு பெண்ணு, இல்லை வந்து பரணி நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணோ ஆணோ யாரோ பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த நட்சத்திரத்தில் ஒரு லா அப்படின்ற மாதிரி லா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ஸ்டார்ட் ஆகிருக்கும். கரெக்டாக 2 சந்திரனும் பார்த்தீங்கன்னா 2, 12 மாட்டிக்கோங்க. அப்போ அந்த பேர் ஒத்து வரும்னா சத்தியமாக ஒத்து வராது, பிரச்சனை தான் வரும். அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதை இல்லை ஏதாவது ஒரு அந்த மாதிரி இருக்குது, 10 பொருத்தம் நல்லா இருக்குது, நான் சொன்ன மாதிரி இந்த வைநாசிக நட்சத்திரமும் இல்லை, வதைத்தாரையும் இல்லை, பேரில் தான் பிரச்சனைன்னும் போது அப்போ அந்த இடத்துல யாராவது ஒரு பேரை வந்து அந்த நட்சத்திரத்தை அவங்களோட ஜென்ம லக்னத்துக்கு எந்த மாதிரி ஒரு பேரை முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு பேரை முன்னாடி ஆட் பண்ணிக்கிறது. அது மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது, குழந்தை பாக்கியமே எங்களுக்கு இல்லை, அவங்களாம் என்ன சார் பண்ணலாம், என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும்? சமூகத்தில் இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைய பிறக்கல அப்படின்னா முதல்ல பெண்ணை வந்து குறை சொல்கிறாங்க. அது தவறு. பிறப்புக்கு யார் வேணும்னா ராகு வேணும். அப்போது வெட்டப்பட்ட தலையே ராகு, வெட்டப்பட்ட உடலே கேதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கருவாகும் போது பார்த்தீங்கன்னா அந்த விந்தணு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுமா, நீந்தி போயிட்டு தலை வந்து கருமுட்டை உள்ளே போயிடுமா, வாழை வெட்டி விட்டுருமா. அப்போது பிறக்கும் போதே கேது வெட்டிட்டு வெளியே வந்துடுறாரு, ராகு மட்டும் உள்ளே போகிறாரு. எல்லாத்துக்குமே மிக முக்கியமான ஒரு பரிகாரம் நம்மளுடைய மனநிலை. அப்போ அந்த மனநிலை அப்படின்ற போது என்னதுன்னா நம்பிக்கை. என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்கிறது என்னென்னா, கடவுளை தேட முயற்சிக்காதே, கடவுளாக வாழ முயற்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.